உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு. எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார், உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி, இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு நிறைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், தொழில் ரீதியான வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத சில நிபந்தனைகள், இதை எல்லாமே இந்த மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு வேலை அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க செய்யாத தவறுக்கு ஒரு வழக்குகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதற்காக அபராதமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுல இருந்து வெளியில வரவும் முடியாம அதை அனுபவிக்கவும் முடியாமல் குழம்பி கொண்டு இருக்கின்ற இந்த மீன ராசி என்பர்களுக்கு இதுல இருந்து முற்றிலுமான ஒரு நிவர்த்தியை இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழி இருக்கக்கூடிய சில தொழில்கள் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்பா செய்த தொழிலை நீங்க இப்போ எடுத்து நடத்தி அதிலிருந்து சில வளர்ச்சிகள், அதிலிருந்து சில முன்னேற்றங்கள், அதன் மூலமாக சில லாபங்களை தொழிலில் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மீனராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் வாய்ப்புகள், அடுத்து கமிஷன் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 7ரை சனியினுடைய முக்கியமான காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாமலே இருப்பாங்க. நம்ம தொழில் செய்யறதா, வேலை செய்யறதா, வேலையில போனாலும் 1008 பிரச்சனை, தொழில் செய்தாலும் அதற்குண்டான முதலீடு இல்லை. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், தொழிலை புதிதாக ஒரு ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். கமிஷன் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எந்த பெரிய அளவுக்கும் உங்களுக்கு வருமானம் இல்லை. இப்போ இந்த ஒரு வருடத்துல அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக ஏஜெண்டா இருப்பாங்க. அதாவது ஹெச்ஆர்ல ரெக்ரூட்மெண்ட் பண்றவங்க, அதாவது மேன் பவர் ஏஜென்சிஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய நாட்டுல இருந்து சில வேலையாட்களை நியமனம் செய்யறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால இந்த இடத்துல அந்த கமிஷன் சார்ந்த தொழில்கள், ஏஜென்சி சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரியான கன்சல்டன்சி, இதெல்லாமே முக்கியமாக வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம். அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க, அதாவது ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க.
உங்களுக்கு இந்த ஒரு குறுகிய காலத்துல இந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த குருவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேலை மாற்றத்துல கொடுக்க போகுது. அடுத்து குடும்பம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல இந்த மீனராசி என்பர்களை முக்கியமா ஏமாத்தினவங்களே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான முக்கியமான ஒரு உறுதுணையாக செயல்பட போறாங்க. அதனால அந்த ஒரு அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், ஒரு வாழ்க்கை போராட்டம் எல்லாமே நிறைவுக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த இடத்துல மீனராசி என்பர்கள் இவர்களினுடைய வியாதி சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய மீனராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய பாதத்துல, அதாவது 7.5 சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா பழங்காலத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, வெளியில போயிட்டு வந்தோம்னா பின்னங்கால வாஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா பிடிச்ச சனி அதோட வெளியிலேயே கலந்துடணும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியாக இந்த மீனராசி என்பர்களுக்கு பாதத்துல அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருக்கும். அதிலும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்து மூட்டு வலி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். மூட்டு அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம், அதாவது இந்த ஆப்ரேஷன்லாம் செய்யறதுக்கு பயமா இருக்கு மேடம், ஆனா செய்யணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறேன், என்னால நான் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான குழப்பத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த வியாதி சம்பந்தப்பட்ட நிவாரணம் முழுமையா கிடைக்க போது. நிறைய மீனராசி என்பர்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல போங்க. ஏன்னா ஆயுர்வேதிக் அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கு. அடுத்து ஹோமியோபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. அது என்னமோ வலி இல்லாம ஆக்குமே தவிர அதற்குண்டான நிவாரணங்கள் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ கிடைக்காது. ஏன்னா நான் பல வருடங்களாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், எனக்கு எல்லாமே கேட்கும் ஹோமியோபதி, ஆனா இப்போ மட்டும் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஏன்னா அது 7.5 சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல அதிகப்படியாக வளர்ச்சிகளும் உள்நாட்டுல வருமானம் சம்பந்தப்பட்ட சில அதிர்ஷ்ட யோகங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு
12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.